வேதாகமத்தில் ஒரு காதல் கதையை பற்றி பார்க்கலாமா? யாக்கோபு தன் குடும்பத்தையெல்லாம் விட்டு தொலைதூர பயணம் செய்ய தொடங்கினார். நீண்ட நாள் பயணம் செய்த பிறகு ஒரு கிணற்றருகே வந்து சேர்ந்தார். அங்கு மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு இளம்பெண் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தாள். அவள்தான் ராகேல். யாக்கோபு தனியாக அந்த கல்லை புரட்டி போட்டு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்னர் ராகேலும் யாக்கோபும் ஒருவரையொருவர் அறிமுகம் செய்து கொண்டார்கள். இருவரும் உறவினர் என்று அறிந்து கொண்ட பின் ராகேல் தன் தகப்பனிடத்தில் போய் செய்தியை சொல்ல ஓடினாள். ராகேல் தன் தகப்பனாகிய லாபானிடத்தில் சென்று, நம் உறவினரான யாக்கோபு வந்திருக்கிறார் என்றார். லாபான் அதை கேட்டதும் யாக்கோபுக்கு எதிர்கொண்டு சென்று அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். யாக்கோபு ராகேலை மிகவும் நேசித்தான். அவளுக்காக 7 வருடங்கள் அவன் தகப்பனிடத்தில் வேலை செய்தான். அவளை நேசித்ததினால் அந்த 7 வருடங்கள் சிறு காலம் போல் தோன்றிற்று. இருவருக்கும் திருமணம் செய்ய லாபான் முடிவு செய்தான். ஆனால் அன்று இரவு ராத்திரியில் ராகேலுக்கு பதிலாக தன் மூத்த மகளாகிய லேயாளை கூடாரத்தில் கொண்டு சென்று விட்டான். யாக்கோபு லேயாளோடு சேர்ந்தான். மறுநாள் காலமே இது ராகேல் அல்ல என்று தெரிந்து கொண்டதும் யாக்கோபு லாபான் மீது மிகவும் கோபம் கொண்டார். யாக்கோபு லாபானிடத்தில் வாக்குவாதம் பண்ணினான். லாபான், நீ இன்னும் 7 வருடங்கள் வேலை செய், இவளையும் உனக்கு தருகிறேன் என்றான். யாக்கோபு இன்னும் 7 வருடங்கள் வேலை செய்தான். யாக்கோபு ராகேலையும் திருமணம் செய்து கொண்டார். லேயாளை விட ராகேல் மீது அதிக நேசமாயிருந்தார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள்.